பெண்ணினுடைய ஒப்புதல் பெறப்பட்டது, சாட்சிகள் கையொப்பமிட்டார்கள், பெண்ணினுடைய பொறுப்பாளர் கையொப்பமிட்டிருக்கிறார். அடுத்த கட்டமாக அடுத்த நிகழ்வாக திருமண உரை தொடங்க இருக்கிறது. திருமண உரையை பொறுத்தவரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய மகன் அனிஷாவை 52 கிராம் நகை மகளாக பெற்றுக்கொண்டு திருமணம் செய்து வருகிறேன். உங்களுக்கு சம்மதமா? 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 அல்ஹம்துலில்லாஹ். திருமணம் முடிந்துவிட்டது. அவராக திருமணம் முடிஞ்சு வந்திருக்கிறவங்க மணமக்களுக்காக வாழ்த்து சொல்லணும். அந்த பிரார்த்தனை நான் சொல்லித்தரேன், சொல்லுங்க. அதுக்கு பிறகு திருமண ஒப்பந்த பதிவேடு வாசிக்கப்படும். அது ரொம்ப முக்கியமானது. அது முடியாம யாரும் அந்த இடத்தை விட்டு கலைஞ்சிட வேணாம். மணமக்களுக்கான பிரார்த்தனை அப்படிங்கிற அந்த பிரார்த்தனை நான் சொல்லித்தரேன். எல்லாரும் திரும்ப சொல்லி மணமக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. அரபிலையும் சொல்றேன், தமிழ்லையும் சொல்றேன். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் உங்களுக்கு அபிவிருத்தி தருவானாக, உங்கள் இருவருக்காகவும் மற்றவைகளிலும் அபிவிருத்தி ஏற்படுத்துவானாக, உங்கள் இருவரையும் எல்லா நல்ல காரியங்களிலும் கொண்டு சேர்த்து வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். திருமண ஒப்பந்தம் நிறைவு பெற்றது. இந்த திருமண நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இப்போது ஒப்பந்தம் செய்கிற போது அவர் அந்த மணமகன் மணப்பெண்ணினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அவர்கள் கேட்ட மனக்கொடையான மகரை 52 கிராம் தங்க நகையை மகராக கொடுத்து திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமணத்தில் எந்த விதமான வரதட்சணையோ கொடுக்கல் வாங்கலோ எதுவும் இல்லை. அது இஸ்லாம் ஆதரிக்கவும் இல்லை. அப்படிப்பட்ட காரியத்தை செய்வதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கவும் செய்கிறது. அந்த நகைகள் அனைத்தும் மணமகனிடத்தில் ஒப்படைக்கப்படும். அதே போல இந்த திருமணத்திற்கான அனைத்து செலவுகளும் மணமகனினுடைய சார்பாக செய்யப்பட்டவை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.